இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் AM தாஜ். அரசு தகவல்களை மக்கள் அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை விரிவுபடுத்த உள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் கேலிய ரம்புக்வல தெரிவிப்பு. நாட்டில் COVID-19 தொற்றுக்கு இலக்கானவர்களின் மொத்த எண்ணிக்கை 35,049 உயர்வு. நத்தார் பண்டிகை காலத்தில் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக செயற்படுமாறு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வேண்டுகோள். COVID-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வேலை திட்டங்களுக்கு வடமாகாண மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக ராணுவ தளபதி தெரிவிப்பு. மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி ஆராயப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோ தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். அரசு தகவல்களை மக்கள் அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை விரிவாக்க உள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் கேலிய ரம்புக்வல தெரிவித்திருக்கிறார். இதன் ஒரு கட்டமாக கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் மாவட்ட வெளியீட்டு அலுவலகத்தை அமைச்சர் இன்று திறந்து வைத்தார். இவ்வாறான வெளியீட்டு பிரிவை எதிர்காலத்தில் ஏனைய மாவட்டங்களிலும் ஸ்தாபிக்க உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை சகல மாவட்டங்களிலும் ஊடக கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் COVID-19 தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 35,049 அதிகரித்துள்ளது. 312 தொற்றாளர்கள் இன்று இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 300 பேர் பேலியகோட கொத்தனியுடன் தொடர்புகளை பேணியவர்கள். ஏனைய 12 பேரும் சிறைச்சாலை கொத்தனியுடன் தொடர்பட்டவர்கள் ஆவர். இதேவேளை தொற்றுக்கு இலக்காயிருந்த மேலும் 701 பேர் குணமடைந்து இன்று வீடு திரும்பியுள்ளனர். இதன் பிரகாரம் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 26,353 அதிகரித்துள்ளது. மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டிருக்கிறது. மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று நடைபெற்ற போது இதுபற்றி கவனம் செலுத்தப்பட்டது. மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் மற்றும் மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களின் அபிவிருத்தி குழு தலைவர் காதர் மஸ்தான் தலைமையில் இடம்பெற்றது. இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் மாவட்ட செயலாளர் ரூபவதி கேதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, வீடமைப்பு, மின்சாரம், விவசாயம், கடற்றொழில், கால்நடை அபிவிருத்தி, உள்ளக வீதி புனரமைப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டன. உள்ளூராட்சி சபைகளினால் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் இதன்போது ஆராயப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HTFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். நத்தார் பண்டிகை காலத்தில் அரசாங்கம் விதித்திருக்கும் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக செயற்படுமாறு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மக்களை கேட்டுள்ளார். COVID-19 தொற்று நாளுக்கு நாள் தீவிரமடையும் சந்தர்ப்பத்தில் இவ்வருடம் நத்தார் பண்டிகையை கொண்டாட வேண்டி ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். COVID-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு வடமாகாண மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். சுகாதார அமைச்சினால் வெளியிடப்படும் சுகாதார விதிமுறைகளை மக்கள் முறையாக கடைபிடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக COVID-19 பரவலை கட்டுப்படுத்தும் வேலை திட்டத்தை இலகுவாக மேற்கொள்ள முடிவதாகவும் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இதற்காக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் சார்பில் வடமாகாண மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா கூறினார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு சில புதிய சுகாதார நடைமுறைகளை செயற்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் அனைவரையும் தனிமைப்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கோவிட் தொற்றில் இருந்த மக்களை பாதுகாப்பதற்காக எதிர்வரும் 2 வாரங்களுக்கு மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய நிலை உள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்தில் நடமாடும் PCR பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்திருப்பதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ராணுவத்தினரால் புனரமைக்கப்பட்ட வட்டுக்கோட்டை உப்புவயல் குளம் இன்று மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ராணுவ தளபதி இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி, யாழ் மாவட்ட செயலாளர், இந்திய துணை தூதுவர் உள்ளிட்ட பிரமுகர்களும் பங்கேற்றனர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் 95வது வருடப்பூர்த்தியை முன்னிட்டு சமய நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் இஸ்லாமிய சமய நிகழ்வு நாளை இடம்பெறவுள்ளது. கொழும்பு கொல்லுப்பட்டி ஜும்மா பள்ளிவாசலில் பிற்பகல் 1:45 இந்த நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தேசிய சேவையில் நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட இருக்கிறது. கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசாரத ஜெகத் விக்ரமசிங்க, பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகே உட்பட அதிகாரிகளும் இதில் பங்கேற்க உள்ளனர். கோவிட்-19 வைரஸை ஒழிக்கும் நடவடிக்கைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் 2 மில்லியன் யூரோ நிதியை இலங்கைக்கு வழங்கியிருக்கிறது. உலக சுகாதார ஸ்தாபனத்துடன் இணைந்து ஐரோப்பிய ஒன்றியம் இந்த நிதியை சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராச்சிடம் இன்று வழங்கியது. சாஸ்திரியார்கிட்ட மகன் ஜாதகத்தை கொடுத்தன். 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருவானுண்டவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டு திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நுவரெலியா மாவட்டத்தின் சுற்றுலா அபிவிருத்தி வலயத்தில் சுற்றாடல் நியமிக்க வேலை திட்டங்கள் நாளை மறுதினம் ஆரம்பிக்கப்படும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் ஆலோசனைக்கு அமைவாக நகர அபிவிருத்தி அதிகார சபை இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறது. கித்துல்கலையிலிருந்து நுவரெலியா வரையும், நுவரெலியாவிலிருந்து கண்டி பதுளை வரையும் விசேட சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்யப்பட இருக்கிறது. இதன் பிரதான வீதிகளின் இருமரங்கும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நவீனமயப்படுத்தப்பட உள்ளது. பூங்கா, நடைபாதை, வர்த்தக கொட்டில்கள், சிற்றுண்டி சாலைகள் உட்பட ஹோட்டல்களும் இங்கு அமைக்கப்பட இருக்கின்றன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நாளை மறுதினம் காலை 9 மணியிலிருந்து மறுநாள் அதிகாலை 3 மணி வரை நீர் விநியோகம் தடைப்பட இருப்பதாக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் கொழும்பு 1, கொழும்பு 2, கொழும்பு 10, கொழும்பு 12 ஆகிய பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தடைப்படும் என சபை அறிவித்துள்ளது. கொழும்பு 3, கொழும்பு 4, கொழும்பு 7, கொழும்பு 8, கொழும்பு 9 ஆகிய பகுதிகளில் குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகம் இடம்பெறும் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோ தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். அவருடன் தொடர்பை பேணி ஒருவருக்கு கோவிட்-19 தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்தே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இவருக்கு கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போதும் அதில் தொற்று உறுதி செய்யப்படவில்லை. எனினும் எச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் தன்னை தனிமைப்படுத்தியுள்ளார். இதேவேளை அமெரிக்காவில் அண்மைய சில நாட்களாக கோவிட்-19 தொற்று விரைவாக பரவி வருகிறது. கோவிட்-19 தொற்றை விரைவாக இனங்காணும் பரிசோதனை உபகரணம் ஒன்றுக்கு அமெரிக்காவில் அனுமதி கிடைத்திருக்கிறது. இதற்கான ஒப்புதலை அமெரிக்க உணவு மற்றும் ஔடத கட்டுப்பாட்டு பிரிவு வழங்கியிருக்கிறது. இந்த பரிசோதனை உபகரணத்தின் மூலம் கோவிட்-19க்கு எதிரான போராட்டத்தில் மகத்தான பங்களிப்பு கிடைக்கும் என அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
குறித்த உபகரணத்தின் மூலம் பெறப்படும் மாதிரியை ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பாது அதன் பெறுபேற்றை தம்மால் அறிந்து கொள்ள முடியும். வைத்தியர்களின் ஆலோசனைகளை இன்றி இந்த பரிசோதனையை வீடுகளில் மேற்கொள்ள முடியும். அபிவிருத்தி செய்திகள். அனுராதபுரம் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்கும் வேலை திட்டத்திற்கு தெப்பக்குளம் பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையம் மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடற்படையினரின் பங்களிப்பில் இந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக 19 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசிமனவும் கடற்படை அதிகாரிகளும் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய பகிரங்க டென்னிஸ் தொடர் பிற்போடப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 எச்சரிக்கை காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தொடர் ஜனவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை மெல்பர்ன் நகரில் நடத்துவதற்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த போட்டியை பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நடத்த ஏற்பாட்டாளர்கள் தற்போது தீர்மானித்திருக்கிறார்கள். தொடரில் பங்கேற்கும் சகல வீரர்களையும் 14 நாட்கள் தனிமைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எடிலைட் மைதானத்தில் நடைபெறுகிறது. முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய இந்திய அணி இன்றைய ஆட்ட நேர முடிவின் போது 6 விக்கெட் இழப்புக்கு 233 ஓட்டங்களை பெற்றிருந்தது. வர்த்தக செய்தி. கைத்தறி மூலம் தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு ஆடைகளை நத்தார் காலப்பகுதியில் அணியுமாறு ராஜாங்க அமைச்சர் தயசரி ஜெயசேகர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அலங்கார வேலை திட்டங்களிலும் பேட்டிக் ஆடைகளை பயன்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பொருளாதார செய்திகள். அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. சோளப்பயிற்சியை சேதப்படுத்தும் படைப்புழுவை கட்டுப்படுத்துவதற்கு NGV எனும் பீடை நாசினி அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி MWM வீரகோன் தெரிவித்துள்ளார். 1.5 வருடங்களாக மேற்கொண்ட ஆய்வு நடவடிக்கையின் பின்னர் இந்த பீடை நாசினி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெரும்புகத்தில் 1,00,000 ஹெக்டேருக்கு மேற்பட்ட பரப்பில் சோளப்பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மொனராகலே, அம்பாறை, அனுராதபுரம், ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் சோளச்செய்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. படைப்புழு தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் கார்ப்போதியாளர்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட உள்ளது. சேதமடைந்த பயிர்களை மதிப்பீடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருப்பதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களோட தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். காலநிலை அறிக்கை. நாட்டில் வடகிழக்கு பருவபேசிய காலநிலை படிப்படியாக உருவாகி வருவதாக வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யலாம் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இரவு வேளையில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரகமு, மத்திய ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் நாளை காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு தகவல்களை மக்கள் அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை விரிவுபடுத்த உள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வல தெரிவிப்பு. நாட்டில் கோவிட்-19 தொற்றுக்கு இலக்கானவர்களின் மொத்த எண்ணிக்கை 35,049 உயர்வு. நத்தார் பண்டிகை காலத்தில் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக செயற்படுமாறு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வேண்டுகோள். கோவிட்-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வேலை திட்டங்களுக்கு வடமாகாண மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக ராணுவ தளபதி தெரிவிப்பு. மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி ஆராயப்பட்டிருக்கிறது.
அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோ தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.